நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். சோ நம்ம வந்தாலே படங்களை பத்தி அலசி ஆராய்ச்சி டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லதான் வரும். அந்த வகையில இன்னைக்கு நான் 2 படம் பார்த்துறேன். அதுல ஃபர்ஸ்ட் படமா உங்களுக்கு சொல்ல போறது யமன் கட்டளை. யமன் கட்டளை என்னடா யமன் கட்டளை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஓகே டிஃபரெண்டா இருக்குமோ அப்படின்னு போஸ்டர் எல்லாம் பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்டோட தான் உள்ள போனேன். ஓகே ஓவரால் பாத்தீங்கன்னா சுமாராவும் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ படத்துல 2 சாங் வந்திருக்கு. சாங்கும் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் யாரு ஆர்டிஸ்ட் அது சொல்லணும்ல. எஸ், அன்பு மயில்சாமி தான் படத்துல வந்து லீடா பண்ணியிருக்காரு, ஹீரோவா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கியூட்டா சப்பியா ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு பேரு வந்து ரேவதி. சோ இவங்க 2 பேருக்கு வந்து லவ் சீக்வன்ஸ் லாஸ்ட் வரைக்கும் எப்படி போகுது, எப்படி டிராவல் ஆகுது, அந்த மாதிரிதான் கதை. சரி, அந்த யமனோட கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு வீட்டுல நகையை திருடிட்டாரு. அதனால அந்த பொண்ணு வந்து விஷம் குடிச்சிருச்சு. இதுக்கு வந்து யமதர்மனே வந்து நேர்ல வந்து அவனுக்கு கட்டளை கொடுக்குறாரு. குறிப்பிட்ட 60 நாளுக்குள்ள நீ வந்து அந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா அந்த பொண்ணை பார்த்து நீ சிரிக்க கூடாது, அந்த பொண்ணை சைட் அடிக்க கூடாது, ஆனா நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி இல்லைன்னா உன்னோட தலை வெடிச்சு போயிடும் இப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இத வந்து நம்ம அன்பு மயில்சாமி வந்து அவங்க வீட்டுல குடுத்தனக்காரா போய் அந்த பொண்ணுக்கு எங்கெங்கயோ இந்த ஐடி மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ள, இந்த மாப்பிள்ளன்னு தேடி தேடி பிடிக்கிறாருப்பா. இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த யமதர்மனும் 3 கண்டிஷன் வைக்கிறாரு. அந்த 3 கண்டிஷன்ல வந்து இவர் கேட்கிற ஹெல்ப் எல்லாம் அவரு பண்ணுவார். அதுல ஒரு கண்டிஷனா 200 கோடி கேட்கிறாரு, 2 கோடி கேட்கிறாரு, எனக்கு இந்த காரு வேணும், பீச்ல வந்து இந்த மாதிரி ரெசார்ட் இடம் வேணும், இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன்ஸ் கேட்கிறாரு. அவரும் நிறைவேற்றுறாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு யமதர்மன் கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப நான் இருக்கிற பிரச்சனைக்கு இந்த மாதிரி யாராவது கிடைப்பாங்களா, நம்மளும் நல்லா தீட்டி அரைச்சு புடிச்சிடலாமா, அந்த மாதிரிதான் எனக்கும் தோணுது. ஓகே, நம்ம கதைக்குள்ள போவோம். சில விஷயங்கள்லாம் நம்ப முடியாம இருந்தாலும் வேற வழி இல்லை, ஏன்னா இது திரைப்படம், நம்ம பார்த்துதான் ஆகணும். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து 1000 ரூபாய் நோட்டெல்லாம் பார்த்தேன். சோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருப்பாங்க. சில காரணங்களால் ரிலீஸ் பண்ண முடியாம இப்போ வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து பார்க்கலாம். தவறான காட்சிகள் எதுவுமே இல்லை, கசமுச காட்சிகளும் இல்லை, நல்லாதான் இருக்கு. ஒரு 2-3 இடத்துல வந்து சில காமெடிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடிஸ்க்கு வந்து யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா நளினி மேடம் போட்டிருக்காங்க. அவங்க ஒரு சீன்ல வந்துட்டு ஒரு ஜர்க்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நிறைய கேரக்டர்ஸ். அப்புறம் வந்து சார்லி சார் போட்டிருக்காங்க. அவரு ஒரு சீன் வருவாரு. அவர் ஒரு சீன் வந்து ஒரு அப்படியே காமெடி ஃபன் மாதிரி கொடுத்துட்டு போவாரு. பவர் ஸ்டார் வர்றாரு. சோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் போட்டிருக்காங்க. மயில்சாமியோட ஃப்ரெண்டா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா வந்து இன்னொரு பர்சன் வராங்க. அவங்களும் ரொம்ப அழகா படத்துல டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. சோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் படத்துல போட்டு நம்மளுக்கு போர் அடிக்காம ஒரு பொறுமையுடன் அழகா டிராவலா கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் வந்து ஓகேன்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அன்பு வந்து நல்லா கியூட்டா, ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியும் இல்ல, இப்பதான் வந்திருக்காரு மீடியாக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் மூவியா கூட இருக்கலாம். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. பட் ரொம்ப சின்ன பையனா சப்பியா சூப்பரா இருக்கிறாரு. சோ அவருக்காகவே இந்த படம் வந்து பாக்கலான்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த யமதர்மன் ராஜா அவரு வந்து கெட்டப் எல்லாம் செம்ம காமெடியாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மியூசிக் ஓகேங்க, மியூசிக் பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. 1000 ரூபாய் நோட்டை வந்து காமிச்சிட்டு 2000 ரூபாய் நோட்டு மழை வந்து பொழியிற மாதிரி காட்டுறாங்க. சோ அந்த அப்ப இருந்த ஜெனரேஷனுக்கும் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிங்க் ஆகல. 2-3 இடத்துல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் ஓவரால் படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்தாலும் சரி, வீட்டுல பார்த்தாலும் சரி, படத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இந்த படத்தோட ஹீரோயின் வந்து அவங்கள பத்தி நம்ம டீட்டெயிலா பேசணும்ல. இந்த படம் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி. சந்திரிகா ரேவதி அவங்க தான் இந்த படத்துல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் போக போக அவங்களோட ஆக்டிங் வாய்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் கொடுக்கும்னே சொல்லியிருக்கலாம். அன்பு மயில்சாமியும் சரி, அவர் இப்ப பல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் இந்த படம் வந்து நல்ல பிரேக் கொடுக்கும். இந்த படம் வந்து எப்படி பாத்தீங்கன்னா யமனின் கட்டளை அப்படின்னு சொல்லி போட்டவன நிறைய வந்து கிராபிக்ஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தா அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் எல்லாம் இல்ல. யமன் வர சீன்ஸ்ல மட்டும்தான் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட ஓகே, சில இடத்துல நம்பாத மாதிரியும் இருக்கு. பட் படன்றதால நம்ம நம்பிதான் ஆகணும். இவங்க 2 பேரும் கான்செப்ட் என்னன்னா, லாஸ்ட் வரைக்கும் இவர் வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா இவருக்கும் வந்து உள்ள வந்து லைட்டா லவ் இருக்கும், ஹீரோயினுக்கும் லவ் இருக்கும். அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் வரைக்குமே இப்படி சஸ்பென்ஸே இல்லாம போயிட்டு இருப்பாங்க. இவர் பாக்குற மாப்பிள்ளைங்க எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால தட்டி கழிச்சு போயிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாது. அந்த 60வது நாள் 59வது நாள் வந்துட்ட பிறகு
ஐயோ ஏதாவது பண்ணலைன்னா என் தலை வெடிச்சிருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த 3வது ஹெல்ப்லைன் இருக்கும், அதுல கால் பண்ணி எமனை வர வச்சு, என்ன சார் என்னால முடியல, நிறைய மாப்பிள்ளை பார்த்தா அந்த பொண்ணுக்கு யாரையுமே பிடிக்கல, சோ நானே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. அப்படி சொல்லிட்ட பிறகு இவங்க 2 பேரோட லவ் ஓகேவாயிடுச்சா, அந்த லவ் சக்சஸ் ஆயிடுச்சா, யமன் சொன்ன மாதிரி இவரோட தலை வெடிக்காம இருந்துச்சான்றது மட்டும் தான் கதை. மிச்சப்படி வந்து படம் ஓகே. சோ டைரக்டர் வந்து ஒரு புதுவிதமான முயற்சி பண்ணியிருக்காரு. டைட்டிலும் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். யமனின் கட்டளை கட்டாயமா ஒரு வாட்டி பார்க்கலாம். மீண்டும் வேற ஒரு திரைப்படத்துடன் சந்திக்கும் வரை டாடா பாய்.